நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்ததாக எழுந்த விவகாரத்தில் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். நீங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை நேற்று ஐடிசி ஹோட்டல்ல சந்திச்சு பேசினதாக தகவல்னா போய் பாத்தீங்களா? எதுக்காக பாத்தீங்கன்னா? 100க்கு 100 இல்ல 100க்கு 1000 முறை கூட சொல்லலாம். அது முழுக்க முழுக்க தவறான தகவல். ஒரு காலத்திலும் கொள்கை விரோதியாக இருக்கு. பாரதிய ஜனதாவின் மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராகவும் ஒன்றிய நிதியமைச்சராகவும் இருக்கின்ற நிர்மலா சீதாராமன் அவர்களை நான் பார்க்க வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு எழவில்லை. நான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக எமது கட்சியின் மாநில செயற்குழு கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடு முழுவதும் எம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகளும், முக்கிய தலைவர்களோடும் கலந்து ஆலோசனை செய்து கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும் அதுபோன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கூட்டத்தை நடத்த வேண்டியது குறித்தும் என் கட்சி நிர்வாகிகளோடு கலந்து பேசியிருக்கிறேன். அப்போது பத்திரிகையாளர்கள் என்னிடம் கேள்வி எழுப்பிய போது நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். நான் இந்த நிமிடம் வரையில மதச்சார்பற்ற திமுக தலைமையிலான மாபெரும் வெற்றி கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிறேன். ஆதலால் ஒரு காலத்திலும் நான் மனிதகுல விரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுகின்ற அடுக்கடுக்கா தமிழர்களுக்கு, தமிழ் இனத்திற்கு, தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மொழிக்கு துரோகம் இழுக்கிற ஒன்றிய மதவாத பாரதிய ஜனதா அரசுடன் ஒருபோதும் நான் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதை ஏற்கனவே நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்று காலையிலிருந்து நான் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தேன் என்று உண்மைக்கு மாறான பொய்யான செய்தி வெளியிடுவதை நான் மிக வன்மையாக கண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனா இந்த நேரத்துல இந்த மாதிரி வரதுக்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னா? திமுக தலைமையிலான இந்த கூட்டணியிலிருந்து ஒரு சில கட்சி தங்கள் பக்கம் இழுக்க வேண்டும் என்று அவர்கள் அயராத முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சி அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை அல்லது வெற்றி பெறவில்லை. அதற்காக தங்களுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஊடகங்களில் இது போன்ற பொய்யான செய்திகளை அல்லது அவதூறுகளை பரப்பி வருகிறார்கள். மேலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் பொதுமக்களும் நாளொரு வண்ணமும் பொழுதோறு மேனியும் கட்சியில் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். இதை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் செய்கின்ற ஒரு சூழ்ச்சி வலைப்பின்னலாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடனான சந்திப்பிற்கு வேல்முருகன் அவர்கள் மறுப்பு தெரிவித்து எம்முடைய செய்தியாளர் ராஜேஷிடம் அளித்திருந்த விளக்கத்தை ஆடியோவாக கேட்டோம். இனி தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.